இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம மதுரை காலவாசலுக்கு குழந்தையானந்த சுவாமிகள் அதிஷ்டானத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெளியில் நம்ம போகின்ற போதே அழகாக பன்னீர் ரோஸ் மாலை கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை தரிசனம் அப்படின்றதுனால எல்லோரும் காலையிலேயே எல்லாமே இங்கே அவர் கையால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தையானர்கிட்ட வருவாங்க. மீனாட்சி தாயார்கிட்ட வளர்ந்தவர் குழந்தையானர். இவர் வாடிப்பட்டியிலே இவருடைய சமாதி இருக்குதுன்றாங்க. சமயநல்லூர்லேயும் இருக்குதுன்றாங்க. இவர் பிறந்தது சமயநல்லூர். நிறைய சூட்சம சமாதிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இங்கே இருக்கிற காலவாசல். இந்த காலவாசலில் அந்த வாசலில் இருக்கிற அந்த பன்னீர் ரோஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளே எப்போவுமே நாங்கள் போவோம். வியாழக்கிழமைனால அபிஷேகத்துக்கு எல்லாம் முடித்து ஆராதனைக்கு பெல் அடித்து எல்லாம் அவ்வளோ அமைதியாக இந்த இடத்துல அவ்வளோ தியானம் பண்ணிட்டு போவாங்க. வியாழக்கிழமைனா அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கடைசியில் தான் அவங்க தீப தூப ஆராதனை காட்டுவாங்க. எல்லோரையும் பொறுமையாக நின்று கும்பிடுவாங்க. அந்த பெல் அடிக்கிறதே ஒவ்வொருத்துக்கும் போட்டியாக இருக்கும். கரெக்டாக போய் நின்று அழகாக பெல் அடிப்பாங்க அந்த முடிகிற வரையிலும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே காட்டுற பிறகு குழந்தையானருக்கு எல்லாமே அவர் சூட்சம சமாதியில் எல்லாமே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது சுற்றி வர இடம் உங்களுக்கு அப்படியே வெளியே காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு உள்பக்கம் பார்க்குறது. நம்ம பார்க்குற இந்த குழந்தையானர் அதிஷ்டானம் மதுரை காலவாசல் ஜங்ஷனில் இருக்குது. ஒன்று இன்னொன்று வாடிப்பட்டு இருக்குதுனாங்க. சமயநல்லூரில் இருக்காங்க. அப்படியே கருவறையெல்லாம் சுற்றி அந்த பக்கம் பாலை கொடுப்பாங்க. நெய்வேத்தியம் பால் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் பண்ணால் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இந்த இடத்துல உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமை குழந்தையானர் சாமியினுடைய அவருடைய சமாதியில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம், தரிசனம் பண்ணியிருக்கோம். அவருடைய சமாதி கருவறை இப்படித்தான் இருக்கும். லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பிள்ளையார் பக்கத்தில் இருப்பார். அவர் யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. கைத்தடி தண்டம் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. பக்கத்தில் அவர் இருந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின அந்த ஸ்ரீசக்கரத்தில் பக்கத்தில் அங்கேயே ஒரு மேடை மாதிரி வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே அருமையாக இருக்கும். இது தாயா சிவன் சக்தி மாதிரி இந்த இடத்துல குழந்தையானர், அந்த பக்கம் சக்தி பீடம் இருப்பாங்க. ரெண்டு பேரையும் நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமை அருமையாக தரிசனம் பண்ணிக்கிட்டோங்க. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மதுரைக்கு போனால் காலவாசலில் இருக்க குழந்தையாளர் அதிஷ்டானத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இவருக்கு நிறைய சூட்சம சமாதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் நான் ஒரு இடத்துல சமாதி ஆகிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல போய் சூட்சம சமாதி ஆவாங்க. அந்த மாதிரி குழந்தையானத்திற்கு 4-5 இடம் சொல்கிறாங்க. குற்றாலம் சொல்கிறாங்க, காசிலேயும் சொல்கிறாங்க. காசிலேயும் ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு இவர் திரைலிங்கேஸ்வரனுடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தையானர் சாமியை. அது ரொம்ப அற்புதமான இடம். நம்ம என்ன வேணுனாலும் இந்த இடத்துல கிடைக்கும். எப்போவுமே சித்தர் சமாதிகளுக்கு போய்கின்ற பொழுது அங்கே ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். நம்ம வேண்டது நம்ம தலையெழுத்தையே மாற்றி வைக்கக்கூடிய பவர் இந்த சமாதிகளுக்கு உண்டு. கண்டிப்பாக மதுரைக்கு போனால் காலவாசல் ஜங்ஷனில் இருக்க குழந்தையானர் சமாதிக்கு போயிட்டு வாங்க.